நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சாட்சிகள் ஏதாவது சொல்லுங்க. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மளை கோவிலும் வறுமையிலும் நம்மளை என்ன செய்யறாரு, அவர் பாதுகாக்கிறார். அவருக்கே நம்ம நன்றி சொல்லணும். நம் கண்களை மூடி செபிப்போம். தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நமக்கு சோதரிக்கிறோம். தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளை சொல்லும் போது அப்பா நேரே தாமே அப்பா நமக்கு சோதரிக்கிறோம். பேசுவீராக ஒவ்வொரு இதய கல்வக்குள்ளே ஆண்டவரை சென்று அவர்களை ஆசீர்வதிப்பீராக. அவர்களோடு தங்கியிருந்து அவர்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்கிறார். காலத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா 55ஆம் அதிகாரம் பொறுமையோடு வாசிங்க, அவசரம் வேண்டாம். 55:8-9 வாசிமா. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு விஷயம், நீங்க நினைக்கிறது அவருடைய நினைவு அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம 1000 நினைப்போம். எதை குறிச்சு நினைப்போம்? மேலானதை குறிச்சு நினைக்க மாட்டோம். நமக்கு தேவைகளை குறிச்சு நினைப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. சூழ்நிலைகளை பார்த்து அதுக்கு ஏற்றபடி நம்ம நடந்து கொள்ள நினைப்போம். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம் வாழ்க்கையை குறிச்சு, நம் பிள்ளைகளை குறிச்சு, நம் கணவரை குறிச்சு நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனா ஆண்டவருடைய நினைவு அப்படி அல்ல. அல்லேலூயா. உன்னை குறிச்சு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அது எப்போ உன்னிடத்துல இருந்து அது காணப்படும் என்று அவர் காத்து கொண்டிருக்கிறார். நீடிய பொறுமையோடு அவர் காத்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய செய்கையினாலும் உங்களுடைய நினைவினாலே அவர் என்ன செய்யறாரு, உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், என் நினைவு உங்கள் நினைவு இல்லை, நான் நினைக்கிற நினைவு அவர் நினைவு இல்லை, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. அல்லேலூயா. நம்மளுடைய வழிகளும் அவருடைய வழிகள் அல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் பார்க்க தெய்வ பிள்ளைகளை அவர் வழியிலே நடத்துவதற்காக தான் நம்மளை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம 1000 உலகத்துல இருக்கும்போது அநேக வழிகளை தேர்ந்தெடுத்தாலும் கூட ஆண்டவர் என்ன செய்யறாரு, அவர் வழிகள்ல நடக்கும்போதுதான் அவருக்கு மகிழ்ச்சி. அல்லேலூயா. 9வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும். அல்லேலூயா. வானமும் பூமியும் இது இடைப்பட்ட தூரம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ இன்னைக்கும் வானத்தை அளவெடுக்க யாராலும் முடியல. அல்லேலூயா. பூமியை விட்டு மேல போவதுக்கு அந்த வானத்தை தொடுகிற இன்னும் அந்த கருவியும் வரல, எதுவும் வரல. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன் நினைவும் என் நினைவை என்ன செய்யறாரு, என் நினைவு உங்கள் நினைவை விட வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அது போல. அல்லேலூயா. ஆண்டவரை வழிகளை அறியாதவன் அறிஞ்சவன் யாருமே இல்லை. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரை நேசிக்கும் போதுதான் என்ன செய்யறாரு, அவர் வழியை அவர் நம்ம காட்டுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க விசையா போ, அப்படி போ, இப்படி போ, ஆபத்தான வழியிலிருந்து நம்மளை என்ன செய்யறாரு, வேற வழியை காமிச்சு நம்மளை கொண்டு போய் நடத்துகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய நினைவுக்காக நாம் எப்போதும் என்ன செய்யணும், காத்து கொண்டு இருக்கணும்.
ஆண்டவரே, ஒரு காரியத்துக்கு நம்ம போனோம்னா, ஆண்டவரே நான் இந்த காரியத்தை உடைய கருத்துல ஒப்பு கொடுக்குறேன், என் நன்மையாய் மாற்றுங்கப்பா, தீமை எதுனா இருந்தால் வேண்டாம், உன் சித்தத்தின்படி எங்களை நடத்துங்கப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, உங்க வழிகளை அவர் கையில் எடுத்து அவர் வழியை அவர் உங்களுக்கு காட்டுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல நீதிமொழிகள் 3வது அதிகாரம் வாசிக்கலாம். 5வது வசனத்தை வாசிக்கலாம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து. அல்லேலூயா. இந்த வார்த்தைகளை யோசிக்கும் போது பாருங்க, நம்மளுடைய சுய புத்தினாலதான் நம்ம என்ன செய்யறோம், ஒரு சமையல தான் நம்ம சுயப்பாடு, இன்னைக்கு இந்த குழம்புதான் வச்சா அந்த குழம்பு தான். இல்லையா, இங்க போன நினைச்சா இங்க போனதான். இல்லையா, அப்போ நம்ம நினைவு என்ன சொல்றோ அது மேல நம்ம சாயிரும். இல்லையா, அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஆகாரத்தை சொல்லல, அவர் சொல்றாரு மற்ற காரியங்கள்ல உன் சுய புத்தியின் மேல் சாயாது. இல்லையா, அது நன்மையா இருந்தாலும் சரி, தீமையா இருந்தாலும் சரி, அதன் மேல சாயாத. நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய வழிகளை ஆண்டவருக்கு ஒப்புவிக்கணும். இல்லையா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 6வது 7வது வசனத்தையும் வாசிக்கணும். உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக் கொண்டு, அப்பொழுது அவன் உன் பாதைகளை. அல்லேலூயா. இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, உன் வழிகள் எல்லாம் என்ன செய்ய, அவரை நினைத்துக்கொள். நான் சொன்ன காரியம் இதுதான். நம்ம போறோம்னா ஆண்டவரிடத்துல சொல்லணும். அல்லேலூயா, ஆண்டவரே இந்த இடத்துக்கு போவோம், சித்தமா என்ன நடத்துங்கப்பா. அதுல ஒன்றும் நமக்கு வேதனை வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லுகிற காரியம் அவரை நினைத்துக்கொள். அல்லேலூயா. போகும்போது இல்ல, போய் வரும்போது கூட ஆண்டவரை நினைத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறாரு, அப்பொழுது உன் பாதைகளை நானு கரடு முரடானா இருந்தாலும் சரி, அதுல ஆபத்து இருந்தாலும் சரி, உனக்கு விரோதமா எழுப்புகிற ஆயுதங்கள் இருந்தாலும் சரி, அதை நான் என்ன செய்வேன், செவ்வையாக்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம் பாதைகளை நான் என்ன செய்யறாரு, செவ்வைப்படுத்துகிறார். உனக்கு ஒழுங்கு கரையாம அந்த பாதையை ஒழுங்குபடுத்துகிறார். ஏன்னா அவரை தேடுகிற ஜனம் என்னுடைய ஜனம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய ஜனம்னா தேவனுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களா இருக்கணும், அவருக்கு பிரியமான வழியில நடக்கணும், அவருக்கு பிரியமானதை சிந்திக்கணும், அவருக்கு பிரியமான வேண்டியதை நம்ம நடக்கணும். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறவங்க நாளைக்கு பார்த்தா மரித்து போயிருக்கிறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 7வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. இப்ப இந்த வசனம் நமக்கு சொல்லப்படுகிற காரியம் என்னன்னா, நம்ம உலக பிரகாரமா நம்மளுடைய செய்கிற வேலையெல்லாம் ஞானமாய் நம்ம நினைத்து என்ன செய்யறோம், நம்ம நடக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. அது யார் உனக்கு கொடுத்தது? ஞானத்தை கொடுத்தவர் கர்த்தர். அவர் என்ன செய்யறார், நம்மள ஞானமாய் நடந்து தீமையை விட்டு விலகுன்னு சொல்லுகிறார். தீமையை விட்டு விலகு. நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து அவருடைய நாமத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வழிகள்ல நம்ம நடக்கும்போது அவர் நம்மளுடைய பாதைகளை செவ்வைப்படுத்துவார். அது மாத்திரமல்ல, 9வது வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அது மாத்திரமல்ல, கர்த்தர் சொல்லுகிறார்,
எல்லாத்தையும் ஸ்தோத்திரத்துல நாம் ஆண்டவரை கனப்படுத்துகிறோம். அவருடைய கையின் கிரியையினால ஆண்டவரை கனப்படுத்துகிறோம். ஆனா அவர் சொல்லுகிற விஷயம் என்னன்னா, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. ஸ்தோத்திர பலி செலுத்தி நம்ம ஆண்டவரை கனப்படுத்துகிறோம். பாடல் மூலியமாய் நாம் கனப்படுத்துகிறோம். ஆஹ் அதுக்கப்புறம் பாருங்க, நம்மளுடைய கையின் பிரயாசத்தை கொடுத்து நாம் கனப்படுத்துகிறோம். எல்லா விளைச்சினாலும் நம்மளை கனம் பண்ணு, கர்த்தரை கனம் பண்ணுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. 10வது வசனத்தை நாம் வாசித்தோமானால், அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நம்ம எதையெல்லாம் கனப்படுத்துகிறோமோ, எதையெல்லாம் ஆண்டவருக்காக செய்கிறோமோ, நம் வாழ்க்கையில ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார். என்னன்னு பாத்தீங்கன்னா, உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். அல்லேலூயா. உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். பாருங்க, இன்னைக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை எத்தனை பேர் இழந்திருக்கிறாங்க. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காம, ஆண்டவருடைய பாதையில நடக்காம, எத்தனோ கரடு முரடான பாதையில நடந்து சிக்கொண்டு மாண்டு போகிறார்கள். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உன் வழிகளில் என்னை நினைத்துக்கொள். அல்லேலூயா. அப்பொழுது உன் பாதையை நான் செவ்வாய்ப்படுத்துவேன்னு சொல்லுகிறார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, உன் களஞ்சியங்களில் பூரணமாய் நிரம்புன்றாரு. என்ன நிரம்பும்? அவர் உன் களஞ்சியங்களை பூரணமாய் நிரப்பும், உன் ஆலைகளின் திராட்சை ரசம் புரண்டோடும். அல்லேலூயா. நீ எதுக்கும் நீ கவலைப்பட மாட்ட. உனக்கு எல்லா தேவைகளையும் ஆண்டவர் கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, 12வது 11வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. நிச்சயமாய் நாம் பாவம் செய்யும் போது கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறார். ஏனென்றால் அவர் நேசிக்கிற புத்திரனை சிட்சியாதிருப்பேனோன்னு சொல்லுகிறார். அதே நேரத்துல நேசிக்கிற புத்திரனை அவர் சிட்சிக்கிறார். இல்லையா? நமக்கு பாருங்க, ஆண்டவரை நோக்கி நடக்கிற பிள்ளைகளுக்கு சிக்ஷைகள் அதிகம். ஏனென்றால் கர்த்தர் நமக்கு வழியை என்ன செய்யறாரு? செவையான பாதையை காட்டுகிறார். ஆனா நம்மளுடைய நினைவுகள்னால நம்ம என்ன செய்யறோம்? அவர் வழியிலே நடக்காம நம்ம என்ன செய்யறோம்? வேற வழியில போகும்போது கர்த்தர் நம்மளை சிக்ஷிக்கிறார். அந்த பாதையில போகாத, அந்த பாதையில ஆபத்து, அந்த பாதையில உனக்கு இல்லாத கேடுகள் வரும் என்று அவர் என்ன செய்யறாரு? நினைத்து அவர் சொல்லுகிறார், நான் உன்னை அடிக்கிறதுனால அதை அற்பமா எண்ணாத. இது நான் என்ன தவறு செஞ்சேன், நான் என்ன ஆண்டவருக்கு விரோதமா பண்ணேன்னு நம்ம என்ன செய்யணும்? யோசிக்கணும். ஏன்னா கர்த்தர் நம்மளை சிக்ஷிக்கிறாருன்னா நம்ம மேல அன்பு வைத்ததுனாலதான். இல்லையா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாத. இல்லையா? அவர் கடிந்து கொள்ளுகிறதுல நம்ம என்ன செய்யக்கூடாது? சோர்ந்தே போகக்கூடாது. ஆண்டவர் நமக்கு எல்லா காரியத்திலிருந்து நம்மளை மீட்டு ரட்சிக்கிற தேவன். அதனால அவர் கடிந்து கொள்ளுதல நம்ம அற்பமா எண்ணக்கூடாது. அதனால நம்ம சோர்ந்தும் போகக்கூடாது. ஏன்னா நாம் எத்தனை முறை நம்ம விழுந்தாலும் நம்மளை ஏந்தி தாங்கி நிலை நிறுத்துகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த 12வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, தகப்பன் ஒருவனை நேசித்தால்தான் அவன் என்ன செஞ்சான்? தப்பு செஞ்சாலும் அடித்து திருத்துகிறான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவன் போற வழி பாதாளத்துக்கு போற வழின்னு கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதனாலதான் அடியை குத்து நம்மள என்ன செய்யறாரு? சீர்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, நம்மள என்ன செய்யறாரு? எவனிடத்துல அன்பு கூறுகிறாரோ அவனை சிக்ஷிக்கிறார். அவனிடத்துல அதிக அன்பு கூறுகிறதுனாலதான் நம்மை அடிக்கிறார், நம்ம என்ன செய்யறாரு? சீர்படுத்துகிறார். நாம அந்த அடியை அற்பமா எண்ணக்கூடாது. நம்ம என்ன செய்தோம்? என்ன தவறு செய்தோம்? என்ன பாவம் செய்தோம்? ஆண்டவருக்கு விரோதமா அவருடைய கட்டளையை நம்ம மதிக்கலையா, நடக்கலையான்னு நாம என்ன செய்யணும்? சோதித்து அறிந்து பார்த்து
நம் பாவ அறிக்கையில இடணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா 28ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசித்தோமானால், இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாயிருக்கிறது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். ஆமென். அல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் பாருங்க, எந்த நன்மை உண்டாக்கினாலும் அது அவரால தான் உண்டானது. அல்லேலூயா. எல்லாம் ஆசீர்வாதம், நம்ம எதிர்பார்க்காத ஆசீர்வாதம், சூழ்நிலையெல்லாம் நமக்கு மாறுபட்டு வரும். அதெல்லாம் ஆண்டவர் தான் மாற்றுகிறார். நம்மளை என்ன செய்யறாரு? மகிழ்ச்சியா ஒவ்வொரு ஆண்டுகளும் கழிக்க உதவி செய்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். நம்ம குடும்பத்துல நடக்கிற எல்லா செயல்களும் அவர் என்ன செய்யறாரு? அவருடைய மகத்துவத்தை நமக்கு காண்பிக்கிறார். இல்லையா? நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரத்துல 30வது வசனத்தை வாசித்தோம்னா, கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. இல்லையா? ஆண்டவர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டிக்கும் போது அவர் மகா பெரிய ஆலோசனைக்காரரும் அவர் செயலில் மகத்துவமானவராய் இருந்ததுனாலதான் வானத்தையும் பூமியும் அவர் உண்டாக்கினார். பாருங்க, வானம் எவ்வளவு பூமிக்கு எவ்வளவு தூரமா இருக்கிறதோ, என் நினைவு உங்களுக்கு எதிராக அவ்வளவு தூரமா இருக்கிறதுன்னு சொல்லுகிறார். உன் நினைவு என் நினைவு அல்ல, உன் வழி என் வழி இல்லை. அப்போ ஆண்டவருடைய வழிகள் வானத்துக்கும் பூமிக்கும் இடையில எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் உயர்ந்து இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. மனுஷன் என்னத்தான் யோசித்தாலும், என்னத்தான் புத்திமானா இருந்தாலும், இந்த பூமிக்கு கூறியவைகளை தான் அவன் தேடுகிறான். ஆனா ஆண்டவருடைய ஆலோசனை தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கறது என்ன என்றால், இது பூமிக்கும் அது ஆதாயமா இருக்கும், பரலோகத்துக்கும் அது ஆதாயமா இருக்கும். தேவனுக்குரிய காரியங்களை நம் மூலமா ஆண்டவர் செய்ய வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, யோபு 12ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசித்தோம்னா, அவரிடத்தில் ஞானம் உண்டு, வல்லமையும் எத்தனை அதிகமாய் இருக்கும், அவருக்குத்தான் ஆலோசனையும் புத்தியும் உண்டு. அல்லேலூயா. நாம் அவருக்கு முன்பதாக பைத்தியமாய் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, பேதைகளையும் பைத்தியங்களையும் ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். யோபு சொல்லுகிறார், அவருக்கு தான் ஞானம் உண்டு, அவருக்கு தான் வல்லமை உண்டு, அது எத்தனை அதிகமாய் இருக்கும், அவருக்கு தான் ஆலோசனையும் புத்தியும் உண்டுன்னு சொல்லு. ஏனென்றா அவருடைய வாழ்க்கையில அவர் ஐஸ்வர்யனாய் வாழ்ந்தார். பிற்பாடு பாருங்க, பிசாசினால் சோதிக்கப்படும் போது எல்லாத்தையும் இழந்தார். அல்லேலூயா. ஆனாலும் அவர் வாயினால ஆண்டவரை மறுதலித்து பேசல. அவர் என்ன செஞ்சாரு? அதுவும் எனக்கு கர்த்தர் கொடுத்தார், இதுவும் எனக்கு கர்த்தர் எடுத்தார்னு சொன்னாரே அன்றி அவர் என்ன செஞ்சாரு? ஆண்டவருக்கு விரோதமா ஒன்றும் பேசல. அப்போ ஆண்டவர் பாருங்க, அவருடைய வாழ்க்கையை 2 தனியா 3 தனியா திருப்பி கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு தெரியும், அவனுடைய வாழ்க்கையில நான் என்ன செய்யணும், நான் என்ன பண்ணணும், அவன் என்னுடைய பிள்ளையா இருக்கிறானா, என்னுடைய கட்டளைக்கு கீழ்படுகிறானா, எனக்கு அவன் என்ன செய்யறான், கனத்தை கொடுக்கறானான்னு நம்மளிடத்துல ஒவ்வொரு இடத்துலயும் அவர் எதிர்பார்க்கிறார். அதே போலதான் யோபிடத்துல பார்த்தார் அவர். அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கை இழந்ததெல்லாம் எல்லாம் 2 தனியா 3 தனியா அவர் மாற்றி கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எரேமியா 10ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசித்தோம்னா, கர்த்தராலே மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறது அல்லவென்றும், தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறது அல்லவென்றும், தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறது இல்லவென்றும் அறிவேன். அல்லேலூயா. நம்மளுடைய காரியங்கள், மனுஷனுடைய வழி, கர்த்தர் என்ன செய்யறாரு? வழிகளை அவர் நடத்துகிறார். நாம இது செய்யறோம்னு நினைப்போம், அது செய்ய முடியாது. அதே ஆண்டவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் போது அவர் என்ன செய்யறாரு?
நமக்கு நன்மையாக செய்யும்படி உதவி செய்கிறார். ஆனா நம்ம என்ன நினைச்சுக்குவோம், என்னுடைய ஞானத்தினாலதான் இதை நான் செஞ்சேன், என்னுடைய ஞானத்தினாலே இதை நான் கட்டினேன். கர்த்தர் நினைக்காத வழிய நாம் எதையும் கட்டவும் முடியாது இல்லையா? அப்போ அவனுடைய பிரயாசம் விருதாவா தான் போகும் இல்லையா? மனுஷனுடைய பிரயாசம் விருதாவா போகும். ஆனா கர்த்தர் நினைக்கிறது எதுவும் தடைப்படாது இல்லையா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்யறாரு, எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்கும் போது, கர்த்தருடைய வார்த்தையில நம்ம நடக்கும் போது நம் வழிகளை அவர் செவைப்படுத்துகிறார். நமக்கு அவர் என்ன செய்யறாரு, தகப்பனா இருந்து நாம் தவறு செய்யும் போது சிச்சிக்கிற தேவனா இருக்கிறார். அவர் சிச்சி நாம் அற்பமா எண்ணாதேன்னு சொல்லுகிறார். உன் வழிகளிலே என்னை நினைத்து கொள்ளுன்னு சொல்லுகிறார். நீங்கள் வேதத்தை படிக்கும் போது அவருடைய ஆலோசனை அங்கு இருக்கிறது அல்லையா? வேதத்தை நல்லா வாசிக்கும் போது பாருங்க, ஆண்டவருடைய ஆலோசனை நமக்கு போதிக்கப்படுகிறது. அவராலேயே நாம் என்ன செய்யறோம், எல்லாத்தையும் நம்ம கற்றுக்கொள்கிறோம். நன்மை தீமை கற்றுக்கொள்கிறோம். உலகம் நடக்க போற காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறோம். உலகம் எப்படியெல்லாம் அழிய போகுதுன்னு கற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறாரு, முடிவு உடனே வராதுன்னு சொன்னாரு இல்லையா? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 1 தீமோத்தேயு 4:8-9 வாசித்து நாம் வேதத்தை முடிக்கலாம். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தி இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது அல்லேலூயா. நம்ம சரீரத்துல என்னென்ன முயற்சி செஞ்சாலும் அது இந்த பூமியிலேயே நம்ம விட்டு போகிறோம் இல்லையா? இந்த பூமியில நம்ம விட்டு போகிறத அது நம்ம பரலோகத்துல கொண்டு போக முடியாது. ஆனா தேவ பக்தி உள்ள ஒரு மனுஷன் அவன் என்ன செய்யறான், இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின் வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகவும் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கு. இந்த வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தையும் நம்ம எங்க கொண்டு செல்கிறது, நம்மளுடைய ஆண்டவருடைய பரலோக வாசலுக்கு செல்லக்கூடிய அது வார்த்தையா இருக்கிறது, ஜீவனுள்ள வார்த்தையா இருக்கிறது. அதனாலதான் வேதத்தை தினந்தோறும் நம்ம என்ன செய்யணும், படிக்கணும். சரீர முயற்சிக்கு பதிலா ஆண்டவரிடத்துல நம் வழிகளை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் நம்மளாலே வைத்து பெரிய காரியங்களை செய்வார். இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கு பாத்திரமா இருக்கிறது இல்லையா? கர்த்தருடைய வசனம் என்ன செய்தான், எல்லா அங்கீகரிப்பும். அவர் ஆள முடியாத காரியம் ஒண்ணுமில்ல. அவர் நமக்கு பெரிய தகப்பனா இருக்கிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். நாம அவர் பார்வைக்கு நம்ம புழு பூச்சியா இருக்கிறோம். இந்த புழு பூச்சிக்கு அவர் கிருபை அளிக்கிறார். நம்ம பேதைகளை ஞானமாய் மாற்றுகிறார். பைத்தியக்காரனை தெரிந்து கொள்ளுகிறார். அற்பமானவர்களை என்ன செய்யறாரு, அவர் கனத்தை கொடுக்கிறார். அப்ப யாருன்னா தள்ளின கல்லை அவர் என்ன செய்யறாரு, தலைக்கு மூளைக்கல்லாய் மாற்றுகிற தேவன் அல்லேலூயா. மனுஷனை ஒவ்வொருத்தரையும் நம்ம என்ன செய்யறோம், யாரையும் அற்பமா எண்ணவே இருக்கக்கூடாது. ஏன்னா அவனை கொண்டு ஆண்டவர் எத்தனையோ திட்டங்களை வைத்திருக்கிறார் இல்லையா? அப்ப பாருங்க, வேதத்தை நம்ம கையில் எடுக்கும் போது உங்களுக்கு புது வழியை திறக்குகிறது இல்லையா? புது வழி ஆண்டவர் காண்பிக்கிறார். ஏன்னா வேதத்தின்படி நாம் நடப்போம்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பக்தி, அந்த வேத வார்த்தை நம் கால்களுக்கு தீபமாகவும் நமக்கு என்னது வெளிச்சத்தை கொடுத்து கரடு முரடான பாதையிலிருந்து நம்மளை செவையான பாதையில அந்த வார்த்தை நமக்கு நடத்துகிறது இல்லையா? பாவத்துக்கு அஞ்சுவோம், பொல்லாப்பு செய்ய அஞ்சுவோம், பொய் சொல்ல அஞ்சுவோம். எல்லா காரியத்துக்கும் ஆண்டவர் இது சொல்ல வேண்டான்னு சொல்லி இருக்கிறாரேன்னு நம்ம பயப்படுவோம். அதுதான் தேவ பக்தி. ஆண்டவருக்கு பிடிக்காததை நம்ம செய்யவே மாட்டோம். அதுதான் தேவ பிள்ளைகளுக்கு என்ன செய்யுது, மகத்துவமான காரியமும் ஆச்சரியமான காரியமும் அங்க கொண்டு வருது இல்லையா? அது பாருங்க, இம்மைக்கும் நித்தியத்திற்கும் உரிய ஆசீர்வாதங்களாக நாம் என்ன செய்யறோம், பெற்றுக்கொள்ளுகிறோம். இம்மைக்கும் நம்மள ஆண்டவர் கைவிட மாட்டாரு, மறுமைக்கும் ஆண்டவர் கைவிட மாட்டாரு. ஆண்டவரோடு நித்தியமாய் வாழ்வதற்கு ஆண்டவர் காட்டுற வழியில நாம் நடக்கணும் இல்லையா? ஆண்டவருடைய பாதையில நடக்கும் போது ஆண்டவர் என்ன செய்யறாரு, நம்மள சரியான பாதையில
நடத்தி நம்மளை கொண்டு போகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தைய நீங்க நம்பி விசுவாசித்து நீங்க நடக்கும்போது நம்மளுடைய பாதையில கரடு முரடே வராது. நம்மளுடைய பாதைய செவிப்படுத்துகிறார். நாம் கண்களை மூடி செவிப்போம். எங்கள் அன்பும் இரக்கமும் இருந்த நல்ல தகப்பனே, இந்த நாளையில கூட ஆண்டவரே, நீ கொடுத்த இந்த வசனத்தின் பிரகாரம் ஆண்டவரே எங்க புத்தியின் மேல சாயாமல் ஆண்டவரே எங்களுடைய காரியத்தை நீர் நடத்துகிறீர். அப்பா ஆண்டவரே, உங்களுடைய சிச்சையை நாங்கள் அற்பமா எண்ணாமல் எங்கள் வழிகளிலே நாங்கள் உண்மை நினைத்துக் கொள்கிறோம் தகப்பனே. அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பாதைகளை செவ்வைப்படுத்துங்க. அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஞானமும் ஆண்டவரே, பேதையுள்ளவனை ஞானவானாய் மாற்றுகிற தேவன் ஆண்டவரே, நமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளும் வார்த்தையின்படி நடந்து தேவ பக்தியா இருந்து உடைய வருகைக்கு ஏற்றவர்களாய் வாழ உதவி செய்யுங்க. உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.